சிம்பிளா ஒரு முட்டை கிரேவி பார்க்கலாமா? இந்த முட்டை கிரேவி சாதம், சப்பாத்தி, அதுக்கப்புறம் ரச சாதத்துக்குன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் இது பண்றதுக்கு ஒரு 6 முட்டை எடுத்திருக்கேன். கடையில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, சோம்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்ப சாப்பர்ல ஒரு 3 வெங்காயத்தை பெரிய வெங்காயமா குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு அப்புறமா பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 2 தக்காளியை மிக்சியில லைட்டா பல்ஸ் விட்டு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமா கரம் மசாலா, பெப்பர் சேர்த்துட்டு அதையுமே எண்ணெயில நல்லா வதக்கிக்கலாம். வதங்கி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திட்டேன். கிரேவிக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளோ அளவு தண்ணி ஊத்திட்டு லைட்டா கொதி வரும்போது நம்ம முட்டையை வேக வச்சு போட்டுக்கலாம். நான் வேக வைக்க டைம் இல்லாதனால உடச்சி சேர்த்திருக்கேன். உடச்சி ஊற்றின முட்டையை லைட்டா மேலாப்புல கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு ஃபைனலா கொத்தமல்லி தூவி ஆஃப் பண்ணோம்னா சூப்பரான உடச்சி ஊற்றின முட்டை கிரேவி ரெடி ஆயிரும். நல்ல ஒரு சைடிஷா